சரி ஒரு வழியா நம்ம பேத்திங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அந்த கடன் கடைக்கிட்ட சண்டை போட்டு மாலை முடியலம்மா. பாதி மட்டும் என்ன நினைக்காமா இந்த பேத்திங்கள நம்ம கல்லே காண விட மாட்டேன்னு சொல்லிட்டா. ஒரு வழியா அவட்ட பேசி சமாதானம் பண்ணி அவளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அம்மாடி அம்மா ஆத்தாடி ஆத்தா, எப்படியோ ஒரு வழியா மாமியக்காரியை பேசி ஏமாத்தி சமாதானம் பண்ணி அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சு விட்டோம். இந்த மருமகக்காரி பொல்லாதவளாச்சே, அவ வந்து டங்கு புகுன்னு குதிக்காம இருந்தா சரிதான். இந்த கிரிக்கை ஏமாத்த மாதிரி அந்த கிரிக்கை அம்மன் போட்டு லேசில் ஏமாத்திட முடியாது. அவ சரியான விடா கொண்ட கொடா கொண்டனாச்சே. நம்ம கூட லேசா அசந்து போனாலும் போவோம், ஆனா அவ அசரவே மாட்டா. விட்டா நம்ம வாக்கில் கூட சோறு அள்ளி திம்பா. அம்பிட்டு பொல்லாதவளாச்சே. எப்படி இருந்தாலும் சரிப்பா, இன்னைக்கு ஒரு ராத்திரி போயிடாது நம்ம பேத்திங்கள நம்ம கூடயே பக்கத்துலயே படுக்க வச்சு அதுங்க கூட படுத்துக்கிடணும். அதுங்களை அனுப்புறதை பத்தி காலையில வேணா யோசிச்சு பேசிக்கலாம். எத்தனை ஜனம் வீடு ஃபுல்லா ரொம்ப இருந்தாலும் சரி, இந்த சின்ன குழந்தைங்க இருக்கிறதுக்கு ஈடாக்குமா இந்த வீடு? அவளுக்கு இந்த வீட்டுல இருந்தாதான் வீடே நிறைஞ்ச மாதிரி கலகலப்பா அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. இப்பதான் எனக்கு மனசுக்கும் நிம்மதியா இருக்கு. என்னமா செத்த நேரம் கண்ணை மூடி உறக்க வருதான்னு பாப்போம். இல்லைன்னா பால் எடுத்த வீடு கணக்கா என்னவோ போலலாம் இருந்துச்சு. வெள்ளன முழிச்ச நேரத்துல இருந்து இம்புட்டு நேரம் வரைக்கும் ஆள் அரவமே இல்லாம ஒரு மூச்சு பேச்சு இல்லாம சரி வீடு வீடு மாதிரியா இருந்தது. இப்ப அவளுக்கு வந்து நின்ன பரவுதான்ப்பா வீடும் நிறைஞ்சாப்புல இருக்கு. அவளுக்கு முகத்திலயும் சந்தோஷம் தெரிஞ்சுது. நமக்கும் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. என்ன இருந்தாலும் பேத்திகளுக்கு ஈடாகுமா? எம்மா அந்த வாயாடி எந்த நிமிஷமும் எங்க வீட்டுக்கு வந்து நிற்கும் பரதநாட்டியம் ஆடுறதுக்கு. அதுங்காட்டி ஒரு சின்ன தூக்கத்தை போடுறான்னு பார்த்தா எங்கிட்ட வருது கண்ணுக்கு தூக்கம். சந்தோஷத்தை தலைகாலையே புரிய மாட்டேங்க நமக்கு. இப்படி ராத்திரி பொழுதுதான் உறக்க வந்து தொலைய மாட்டேங்க. சரி செத்த நேரம் பகல் யாரு தலையை சாய்ப்போன்னு பார்த்தா அப்பமும் ஒரு கண்ணுக்கும் உறக்க வர மாட்டேங்க. ஏன் தான் நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏன்டி என்னடி ஆச்சு உனக்கு? நீ தானே அப்பாத்தா வீட்டுக்கு வரணும், அப்பாத்தாவை பார்க்கணும்னு அடம் பிடிச்ச. இப்போ என்னன்னா ஒரு ஓரமா சுருண்டு கிடக்க, அதுவும் ஒத்தையால தனியா வந்து படுத்து கிடக்க. ஏய் என்னடி உன் முகம் ஒரே வாட்டமா இருக்கு? அடி உன்னை தாண்டி கேட்குறேன், என்னடி ஆச்சு உனக்கு? எதுவும் பிரச்சனையா? அத்தை எதுவும் சொல்லிச்சா? ஏய் அத்தை அடிச்சுதா உன்ன? நீ எதுவும் பிரச்சனை பண்ணியா? அவங்க போல எதுவும் எடுத்தியா? இல்ல அவங்க கிட்ட வம்பு சண்டை எதுவும் பண்ணியா? இல்ல அவங்க சொன்ன வேலை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னியா? என்னடி ஆச்சி? வயிறு வலிக்குதா? என்னடி சொல்ற? ஏய் காரமா ஏதாவது தின்னியா? இல்ல ஒத்துக்காத பொருள் எதுவும் சாப்பிட்டியோ? முதல்ல சாப்பிட்டாதடி. அதெல்லாம் திங்கிறதுக்கு காரமாவும் திங்கல, ஒத்துக்காத பொருள் எதுவும் திங்கவே இல்லை. முதல்ல வயிற்றுக்கு சோறு போட்டாதானே அதெல்லாம் தெரியும். வளரு அட போட்டி, நீ வேற. நான் இங்க முதல்ல சாப்பிடவே இல்லை. இதுல நீ வயிற்று வைக்கின்றாப்ல ஒத்துக்காத பொருள் தின்னியா இல்ல காரமா தின்னியான்றது. என்னாச்சு இந்த கிழவிக்கு? எதுக்கு மோரைய ஒரு படியா தூக்கிட்டு உட்காந்து கிடக்கு? என்ன பிரச்சனையா இருக்கும்? சோறு திங்கவான்னு அம்பட்டு நேரம் ஏலம் போட்டு கூவிய காதுலே விழ மாட்டேங்கி அம்பட்டு மும்மரமா என்னத்தை யோசிச்சுட்டு கிடக்கு இது கிழவி. ஏய் கிழவி உன்னதான். கிழவி நம்ம கூப்பிட்டாலே கோபத்துல விருட்டுன்னு பாஞ்சுக்கிட்டு நம்மளை அடிக்க வரான். ஆனா இன்னைக்கு கண்டுக்காம உக்காந்துருக்குன்னா அப்போ நம்ம கூப்பிட்டதே காதுல விழல முதல்ல. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நாம இதுக்காக தானே இத்தனை நாள் காத்து கிடந்தோம். கூட ஒரு 4 நேரம் கூப்பிட்டுப்போம். காசா பணமா எதுக்கும் கொஞ்சம் மெதுவாகவே கூப்பிடுவான். கிழவி 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 கிழவி. ஐயோ கூப்பிட்டது காதுல விழுந்துட்டு போல இருக்க. எம்போட்டு நேரமா கரடையா கடந்து கத்திட்டு கிடந்தோம், அது காதுல விழலையா? ஆனா கிளவின்னா மட்டும் காது கப்பி சுருக்குன்னு போய் உட்காந்துக்குது பாரு. என்னடி? என்னன்னா சோறு திங்கவா? உன்னோட பெரும் போராட்டமா போச்சு. ஒவ்வொரு வீட்டுல மருமக்கமாரெல்லாம் சோறு பொங்க மாட்டாவ, குழம்பு வைக்க மாட்டாவ, கறி கூட்டி எதுவும் வைக்க மாட்டாவ. அதுதான் அந்தந்த வீடுங்கள பெரும் போராட்டமா இருக்கும். ஆனா இங்க நம்ம வீட்டுல எல்லாமே தலைகீழா இருக்கு. நான் சோறு கறி குழம்பு கூட்டு அம்புட்டியும் ஆக்கி போட்டுட்டு சோறு திங்கவான்னு கேரடியா கடந்து கத்த வேண்டியதா இருக்கு. அப்ப கூட உன் காதுல விழுந்து தொலைக்க மாட்டேங்க. அப்படி என்னத்தை உன் தலையில போட்டு குடஞ்சிட்டு கிடக்க? ஏத்த வீட்டு பரிமளாக்கா வீட்டுல கூட மாமியாளுக்கு சோறை கண்ணிலே காட்ட மாட்டேங்க. அதனால அங்க சண்டை வந்து மண்டை உடையுது. ஆனா இங்க நம்ம வீட்டுல சோறு திங்கவான்ட்டு நான் கூப்பாடு போட்டு வர மாட்டேங்க. அதுதான் பெருஞ்சண்டையா மாறி நிற்கும்னு நினைக்கேன். உன் மண்டையை உடைக்காம விட மாட்டேன். அப்படி மட்டும் தப்பி தவறி சண்டை வந்தா யாரடி இவ சுத்த கூறு கெட்டவளா இருக்கா? அவ மனசுக்குள்ள எம்பட்டு போராட்டம் கிடக்கு, குழப்பம் கிடக்கு. அதை பத்தி எங்கன்னா இவளுக்கு புரியுதா? இப்ப இருக்கிற நிலையில சோறு ஒன்றுதான் எனக்கு கேடு. இப்ப சாப்பிட வர போறியா இல்லையா? அப்படியாதுங்கிறேன். எதுக்கு? என்னாச்சு உனக்கு? அப்படியாச்சும் ஏதாவது சண்டை வந்தா மாமியா மண்டையை உடைக்கலான்னு பார்த்த சான்ஸ் கிடைக்காது போல இருக்கே. கிளவி ரொம்ப ஓவரால முறுக்கிட்டல. இது காரணம் எல்லாம் ஒன்றும் கேட்காது. எனக்கு சோறு திங்க பிடிக்கல, அம்பிட்டுதான்.
என்ன நீ விளையாடுறியா? உன்னை நம்பி எவ்வளோ சோறு பொங்கி போட்டிருக்கு, அம்பிட்டு வீணா தானே போகும். ஒவ்வொரு இடங்கள்ல சோறு தண்ணி இல்லாம வீதியில எவ்வளோ பேர் சுத்திட்டு இருக்காங்க, அதை நீ கண் கூட பார்க்க தானே செய்ற. ஆனா இங்க அநியாயமா சோறு அம்பட்டியும் பொங்கி பொங்கி தூர கொட்ட வேண்டியதா இருக்கு. காசு என்ன மரத்துல காய்க்குது, அரிசி என்ன விலை விற்கிது. நீ தானே ரேஷன்ல லைன்ல நின்று காத்து கடந்து வாங்கிட்டு வரும்போதெல்லாம் அம்மா ஐயா என்ன கால் வலிப்பா, இந்த வெயில நின்று வாங்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் நான் பெரும் போராட்டம் நீ தானே படுற. அம்பிட்டு கஷ்டப்பட்டு காத்திருந்து வாங்கிட்டு வர அரிசியை சோறா பொங்கி இப்படி தூர கொட்டுறிய, கேஸ் என்ன விலை விற்கிது? அதுக்கு என்னடி பண்ண முடியும்? தலையிலையா தூக்கி சமைக்க முடியும்? மிஞ்ச போனா என்னை நம்பி ஒரு ஆளாக்கு பொங்கிருப்பியா? தண்ணியை ஊற்றி போடு, நாளைக்கு காலைல கஞ்சியை கரைச்சி குடிச்சிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன சொல்ற? நான் என்ன சோறு வேஸ்ட் ஆகுதுன்றதுக்காக சொல்றேன்? அப்படி சொன்னாலாச்சும் நீ சாப்பிட மாட்டியான்னு ஒரு ஏக்கத்துல தான் சொல்றேன். கொழுப்பு தானே உனக்கு. இப்ப என்ன பிரச்சனை? எதுக்காக சோறு வேண்டாங்கிற அத முதல்ல சொல்லு. வயிறு பசிக்குதுடி. வயிறு பசிக்கலட்டி. என்னது வயிறு பசிக்குதாடி? என்னது வயிறு பசிக்கலையா? ரொம்ப ரொம்ப வயிறு பசிக்குதுடி. பசி தாங்கவே முடியல. கப கப கபன்னு எரியுது. அதனாலதான் எனக்கு வயிறு வலி. பசியால தாண்டி வயிறு வலிக்குது. ஏன் 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 வயிறு பசிக்கல உனக்கு? எதுக்கடி இப்படி பொங்கிக்கிட்டு வாரா? எனக்கு பசி இல்லைன்னு சொன்னா விட்டு தொலையேன். ஏன் இப்படி போட்டு படுத்தி எடுக்க? இங்க பார் கிழவி, அப்படிலாம் லேசா விட்டுட்டு போக முடியாது. நீ இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருந்தா சரி, என்னாலும் போடதான் இன்னைக்கே கிளவி தாளம் போடுதுன்ட்டு நானும் சத்தம் கட்டாம போவேன். ஆனா பசி வந்தா பத்தும் பறந்து போகும்பாங்களே, அந்த மாதிரி பசி வந்துச்சுன்னா நீ பேயா பறப்பிய. அதான் எம்பிட்டு நேரமா என்னடி அடுக்கலையில கிண்டி பறக்கிட்டு கிடக்க, மலமலன்னு சோத பொங்கி தாயன்ட்டின்னு ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொறுக்காத மாதிரி தட்டுல போட்டுட்டு சூடா இருக்கும் போதே கப கபன்னு 4 உருண்டி அள்ளி போட்டுட்டு அதுக்கு பிறகு தானே பைய சோறை நீ திம்ப. அதான் என்னால நம்ப முடியல. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மனசுல, உனக்கு ஏதோ ஒரு பெரிய கவலை உறுத்திட்டு கிடக்கு. அந்த சோகம் தாங்க முடியாம தான் நீ சோறு மாண்டாங்க, அப்படிதானே? என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? அது என்னடி நீ இப்படி சொல்ற? இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே. பேசாம கொஞ்சம் தண்ணியை குடிச்சு பாக்குறியாட்டி? ஏற்கனவே வயிறு பட்டுட்டு வாந்தி வர்ற மாதிரி இருக்குங்கிற, நீ கொஞ்சம் தண்ணியை குடிச்சு பாக்குறியான்னு கேக்குற. இல்லடி, இப்போ உனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இருந்த மாதிரியும் இல்ல, ஏற்பாடும் பண்ண முடியாதுடி. அத்தைக்காரி இங்கிட்ட அங்கிட்ட ஒலா வந்துகிட்டு கிடக்காடி. அவ ஒரு கரையில போய் ஒதுங்கினா தானே உனக்கு ஏதாவது செய்ய முடியும். அது வரைக்கும் நீ எப்படியே பசிய பொறுப்ப. அதான் கொஞ்சம் போல தண்ணி குடிக்கிறியாட்டி? நான் வேணா கொண்டு வரட்டா? ஐயோ, நான் சாயந்தரம் வந்த நேரத்துல இருந்து எம்பட்டு நேரமும் வயிறு ஃபுல்லா தண்ணியை தாண்டி அடைச்சிருக்கேன். வெறும் வயிற்றுல தண்ணியை ஊத்துனதும் வயிறு பரட்டிட்டு வாந்தி வாந்தியா வருதுட்டி. அதனாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். அது நீ வந்து வெறும்ட்டு தண்ணி குடிச்சதால உனக்கு அப்படி இருந்திருக்கும். நான் வேணா அடுக்கல்ல போய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அடிச்சு வரட்டா? ஏன்டி? இல்லடி, உனக்கு சும்மா தண்ணி குடிக்கணும்னா பிடிக்கலங்கிறல, அதான் பச்சை மிளகாய் ஒரு கடி கடிச்சிக்கிட்டேன்னு வையன், உரப்பு தாங்காதுல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எப்படியா இருந்தாலும் நீ தண்ணி குடிச்சு தானே ஆகணும். கடைசியில் நம்ம நிலைமை இப்படி அடி ஆகணும். பச்சை மிளகாவை கடிச்சு தின்னுட்டு தண்ணியை குடிச்சு வயிறு ரொப்பிட்டு வெறும் வயிறா படுத்து கிடக்கணுங்கிறியடி. வேற என்னடி பண்ணி தொலைய சொல்றேன்? என்னால எதுவுமே முடியாது. நான் ஒரு கையால் ஆகாதவளா இருக்கேனே. அக்கானா இன்னொரு அம்மாக்கு சமம்பாங்க. ஆனா இங்க நான் உனக்கு அக்காவா இருக்க கூட தகுதி இல்லையே. என் கண் எதில் நீ வயிறு பசியில துடிக்கிறேன். ஆனா உனக்கு ஒரு வயிற்றோறு கொண்டு வந்து கொடுக்க முடியலையே. கொடுக்க முடியாத பாவியா இருக்கனே. அழாதட்டி. நீ என்ன செய்வ? நீ நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு, அதுக்கு நாமளும் என்ன செய்ய முடியுங்கிற. இந்த அம்மாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கோவமா வருதுடி. அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. ஆனா இப்ப நாம தான் கடந்து அல்லாடுறோம். எந்த ஒரு தாயா இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பெத்த பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்கம்பாங்க. ஆனா இவ என்னடானா அவ கோவம் அவ வீம்புதான் பெருசுண்டு நம்மள அம்போன்னு விட்டுட்டு இப்படி போயிட்டாலட்டி. ஜெய் வாய முடு, அப்படி சொல்லாத. உண்மையில என்ன நடந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அம்மா ரொம்ப ரொம்ப பாவம் டி. உங்களுக்கு இந்த வீட்டுல அநியாயம் நடந்திருக்குடி. பல அந்த கண்டுதான் அம்பட்டு காயங்களையும் வலிகளையும் பொறுத்துக்கிட்டு நமக்காக நம்ம அத்தை படுத்துற பாட்டை சகிச்சுக்கிட்டு நம்ம அப்பாவுக்காகவும் நமக்காகவும் தான் இருந்திருக்கா. ஆனா எப்ப நம்ம அப்பாவை அவளை எடுத்துட்டாங்களோ அதுக்கப்புறம்
இந்த வீட்டில் நாம் இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு வேற வழியே இல்லாமல் போக்க முட்டி போய் நம்மளை விட்டுட்டு நம்ம அம்மாச்சி வீட்டுக்குள்ள போய் உட்காந்து கட்டி பாவம் அவ ரொம்ப ரொம்ப பாவம். அவ சூழ்நிலை புரியாம நீ பேசாத. இந்த வீட்ல அவளுக்கு எதிராக சதி நடந்திருக்குடி. வேணும்ட்டு அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்காங்க. யாரடி அது பண்ணது? வேற யாரு? எல்லாம் நம்ம சொத்தை தான். என்னது அத்தையா? சேர்த்த நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அது தெரிஞ்சிச்சு. எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுன்ட்டு சரி ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே போனோன்னா அப்போ நம்ம வீட்டில் தான் எதுவுமே இல்லையடி. அந்த மோசமான பொம்பளை ஃப்ரிட்ஜை கூட பூட்டி சாவி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காட்டி. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எதையாவது எடுத்து தின்றுவோமா? என்ன நல்ல எண்ணம் பாருட்டி அவளுக்கு. நம்மளையே இந்த பாடுபடுத்துறாளே, அப்போ நம்ம அம்மாவோட கதி அதோ கதி தான். இங்கே பாரு, இந்த அது வந்து போய் அப்படின்னு மலுப்பெல்லாம் பதில் பேசி பூசி முழுக்கிற வேலைலாம் என்கிட்ட நடக்காது. சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லட்டி. அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற, அப்புறம் ஏன் உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அப்போ வேற யாருக்கு பிரச்சனை? மொபைலுக்கு தாண்டி.